இங்கே ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம். என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர்கிட்ட பணம் ஒரு 10,000 இங்கே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும், பைக் ஒன்று தான் இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. பைக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது எதுக்குன்னா, இங்கே நிறுத்திட்டு இருக்கும்போதுக்குள்ளே பணம் கொடுக்கலாம், வண்டி தூக்கிட்டு போயிடலாம் இல்லை, அதாவது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, தூக்கிட்டு போயிடலாம் இல்லையா. இது வரைக்கும் நான் வண்டி டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, வண்டி தான் 10,000க்கு. அதே வேறு ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட 1,00,000 கேட்டேன், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமா இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டேன். அவர் அவங்க பிரதர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தாரு. போனால் ஒரு 2 நாளில் அப்படியே எடுத்து டேபிளில் வச்சுட்டாரு படிப்புக்குன்னு ஒன்று. என்ன எனக்கு ஆச்சரியம் போச்சு. பையனுக்கு எக்ஸாமுக்கு கட்டி ஆகணும், ஃபீஸு கடைசி டேட்டு அப்படின்றான். எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி ஒரு நல்ல ஒரிஜினல் வைரம், பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு வைரத்தை போய் இந்த சந்தையில், மாமூல் சந்தையில் அந்த பிளாட்பாரத்தில் மோதிரம் வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா. 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த மோதிரமே. அதில் பச்சை கல், சிவப்பு கல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகிட்ட போயிட்டு இந்த ஒரிஜினல் வைரத்தை காமிச்சா 50 ரூபா, 60 ரூபா தான், 100 ரூபா தான் மதிப்பிடுவார். அதே ஒரிஜினலான ஒரு வைரக்கல்காரங்கிட்ட போனால் அது 1000 கோடிக்குள்ளே இருக்கலாம், 100 கோடிக்குள்ளே இருக்கலாம், தெரியாது. அது மதிப்பே இல்லையா அதுக்கெலாம். அது மாதிரி நீ எந்த இடத்துல இருக்கணுங்கிறது நாம் தான் முடிவு பண்ணணும். எந்த இடத்துக்கு போனால் நமக்கு மதிப்பு கிடைக்குமோ அங்கே போனால் தான் நம்ம வேல்யூ என்னான்றது தெரியும்னு வச்சுங்களேன். மதிப்பு இல்லாத இடத்துக்கு போய் நம்மளை காமிச்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் எடை போடுவாங்கன்னு வச்சுங்களேன்.